ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் how much hard work we put to that. Universe definitely hears us, right, Ellen? Correct. So yeah, இந்த படம் ஒரு இந்த வருஷம் லாஸ்ட் இட்ஸ் பீன் 11 years ஃபார் மீ தமிழ் சினிமால. அண்ட் தமிழ் சினிமால இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் ஐ திங்க் ஐவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு 26 ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை 27 ஃபில்ம். அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம். ஒரு கதைக்கே ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அது ஒரு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say. You're my best friend, okay? Like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்களே சண்டை போடணும், அவங்களுக்கு நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளவோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் a fantastic human being. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்பயோ எதிர்பார்க்காதீங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளவோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா, என்ன பண்றது, சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படமும் ரிலீஸ் ஆகலனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி, எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனா எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்றாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை, your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்ற, முடிஞ்சிச்சு கதை. பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து, பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு
நம்ம எல்லாரும் like starting from all the actors, but most probably Shane, welcome to Tamil cinemas. Ide 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. um, and all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். and I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Like Nandri and Nandri, I'm really coming back, and I never gave up. நான் விட்டவே கொடுக்கல. நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண் அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ், ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்ல இவங்கெல்லாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க, பெர்ஃபார்மர், ஆர்டிஸ்ட் எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், அது கடமை. இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைன்னா தான் நம்ம அதை பேசணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும், இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம். ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ என்னென்னா, நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில, ஆரம்பிச்ச இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம்னு ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெட்ராஸ்காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் உண்மையாவே நல்லா இருந்தா எல்லா பிரஸுமே உண்மையா நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனா அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நல்ல படம்னு சொல்ற படங்கள், இப்ப நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம், சின்ன படமா இருக்கும், ஆனா ஹிட் நல்லா இருக்கும். ஆனா அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது பயங்கர வைரலா இருக்கும். அது எல்லா ரிவ்யூமே பாத்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படி ஆகாது, அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும். எப்படின்னா, ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள். அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணும்னு இருக்கு, எங்கே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன். ஏன்னா
ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதோட அமைதி, ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன். நமக்கு ரியலா இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம். ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. அப்ப எந்த மியூசிக்கும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்துல. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமா ஒரு பாட்டு அங்க ஒரு டீ கடையில பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேல கொண்டு போகும். ஸோ இந்த படத்து அப்படித்தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவாரு. நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும். கண்ணு எல்லாமே ஒரு மாதிரி அது பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 பல வருஷம் ஒருத்தர் நடிச்சு வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நான் மலையாளத்துல அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவரை தமிழ்ல வந்து பார்க்கும்போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டுல ஆடுறாரு. டீசர்ல பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்கு. ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமா இருக்கும் தமிழ்ல. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவர் நிறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்லை, கலையரசன் அவருக்குமே பாத்தீங்கன்னா நான் கீழே உட்காந்துருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைச்சாதான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்தை எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகர் முதல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்துல. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அவர் கூட இது 3-4 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எடிட்டருமே ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாங்க. நீங்க அதாவது உண்மையாவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்ல அப்படி தோணவே தோணாது. இதே மாதிரி தான் படமும் இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதுல எல்லாருமே ரொம்ப ஃபிட் ஆயிருவாங்க. ஆக்சுவலி மியூசிக்கும் சரி, கேமராமேன் சரி, எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாவும் இந்த படம் ஸ்ட்ராங், பிளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன் படத்தை பத்தியே பேசுறாங்கன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம். ஆக்சுவலி நீங்க அது என்னன்னா இப்ப இந்த படம் இன்னும் முழுமை அடையல நமக்கு. இருந்தாலும் நமக்கு தெரியும், இப்ப நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலா வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்ல நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம். திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும், இல்லைன்னா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும், இல்லைன்னா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும். ஸோ ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே இல்லாம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆன படம் இது. ஏன்னா இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த மாதிரி இப்ப ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதுல ஒரு பிசினஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே. அதுல அது உண்மையாவே அது வந்து ஒரிஜினலா அதுதான். டீசர் கட் பண்றதுங்கிறது ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம். பிளஸ் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கட் பண்ணுவாங்க. ஃபைட் வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமா இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே இதுல இருக்கும். ஆனா அதெல்லாம் ஃபேக்கா இல்ல. அதெல்லாமே இப்ப நீங்க கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்துல சீன்ல இருக்குது. ஸோ படத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஒரு 10 ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது. இதுல என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்துல கன்ஃபார்மா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. இதோட வேற பாடல்கள் இதுல ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்கா இருக்கட்டும், இதுல மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லைன்னு அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ணதான் முடியல, பாட்டாவது சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்னன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸா இருக்கும் பார்க்கும்போது. கிராமர்ல இருக்கும் படம். அது ரொம்ப ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால போயிடும், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மர்ஜ் ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ்ல அவர் ஒருத்தர். அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்துல ரொம்ப அந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னு தெரியாது, ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் பத்தி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்ல ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு இதுல பண்ண பாட்டு. எங்களோட மேக்சிமமானு தெரியல, ஆனா நான் என்னோட மேக்சிமமா நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த படத்துல ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட, ப்ரொடியூசர் கூட, அவரு கூட நல்ல ஒரு ரேப்பா இருந்துச்சு. என்னன்னா அவர் சொன்னாரு அவரை என்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம்னாரு. அப்படியெல்லாம் இல்லை. என்னன்னா இப்ப அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எழுதும் போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்ட்ல. அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது அவரு வேற ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்க ஒரு நாவல் படிக்கும் போது உங்களுக்கு அப்படித்தான் மைண்ட்ல வரும். நீங்க அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ரிவர்ல பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷன்ல வேற இமேஜினேஷன்ல விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போது அவர் கதை எழுதும் போது அவங்களுக்கு வேற மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸ் தான் நமக்கு. இப்போ நான் ஆடியன்ஸா தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, நமக்கு அது வேற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த டைப்பிங்ல பண்ணும்போது அவங்க அதுல இருந்து வெளியில வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்றதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது
நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். ஆனா அதை வந்து அவங்கள புரிய வைக்கணும், நான் எந்த ஆங்கிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி அவங்க இப்போ வாலி எல்லாம் இல்ல வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த படத்துல. சின்ன சின்ன விஷயங்கள் தான். எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்குது இது. என்ன சொல்றது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்க பார்த்து வெளியில வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் பேசுவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.